ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 1.8 கண்டினியூ பண்ணுறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5, 1, 3, 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ABC, தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்னு கேட்குறாங்க. 3 ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒன்று என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுட்டா ஈஸியாக இருக்கும். இது எக்ஸ், இது வந்து ஒய். இங்கே எக்ஸில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. -5, 1, 3, 4. ஒயில் என்ன இருக்கு? ABC. ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுட்டு -5, ஃபஸ்ட்டு மேப் பண்ணலாம். R1ல் இருக்கிறது வந்து -5, நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 3, -1, -5, -1, 3க்கு மட்டும்தான் நம்மளுக்கு மேப்பிங் இருக்குது. 4க்கு மேப்பிங் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வேணும். சின்ஸ் நம்மளுக்கு 4க்கு மட்டும் ஆன்சர் இல்லைங்கிறதுனால R1 வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதை எப்படி எழுதணும்னா, R1 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் as 4 வந்து belongs to x, பட் அதுக்கு நம்மளுக்கு இமேஜ் இல்லை. பட் it does not have an image in y. So R1 is not a function நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் R2 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து R2க்கு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு, ஒய். எக்ஸோட வேல்யூ -5, 1, 3, 4. ஒய்யோட வேல்யூ ABC. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேப் பண்ணலாம். -5லேருந்து B, நெக்ஸ்ட்டு 1, B, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4, C. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு வேல்யூக்குமே நம்மளுக்கு இங்கே யூனிக் இமேஜ் இருக்குது. ஸோ R2 இஸ் அ ஃபங்க்ஷன். அது எப்படி எழுதணும்? R2 இஸ் அ ஃபங்க்ஷன் as each element in X has unique image in Y. So R2 வந்து ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் R3க்கு நம்ம இப்போ ஆரோ டயக்ராம் போடலாம். -5, 1, 3, 4, ABC. ஸோ -5லேருந்து A, 1லேருந்து A, 3லேருந்து B, 4லேருந்து C, திருப்பி 1லேருந்து B. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். என்னென்னா 1லேருந்து ஏக்கும் ஒரு இமேஜ் இருக்குது, பிக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு வேல்யூக்கு ஒரு யூனிக் இமேஜ் தான் இருக்கணும். பட் 1க்கு நம்மளுக்கு A அண்ட் Bன்னு 2 இமேஜஸ் இருக்கிறதுனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் as 1 belongs to X. இந்த 1க்கு வந்து has 2 images. என்னென்ன இமேஜஸ் இருக்குது? Aயும் இருக்குது which belongs to Y and Bயும் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ அந்த இமேஜ் வந்து யூனிக் இமேஜாக இருக்கணும். 2 இருந்ததுனால இது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.